இந்த வீடியோவில் நம்ம சி ஷார்ப்பில் அரேஸ் பற்றி பார்க்கலாம். அரே அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ இங்கே வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் சேம் டேட்டா டைப். அதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரியே இன்ட் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸை வேணாலும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு கலெக்ஷனாக, அதாவது ஒரு சிங்கிள் கலெக்ஷனுக்குள்ளே வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் அரே அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த 5 and 6 வந்து நான் அரேல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போது இன்ட் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம அரே வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து போட்டுக்கணும். எப்பயுமே அரே ஆர் லிஸ்ட் ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து கம்பைலர் கிட்ட சொல்கிறோம், இன்டீஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நார்மல் இன்டீஜர் கிடையாது, இன்டீஜர் வேரியபிள் கிடையாது, இன்டீஜர் அரே வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நார்மல் வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு அரே. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஆர் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மல்டிபிள் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. ஈக்குவல் டு நியூ இன்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு வந்து இங்கே ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுது? அரே சைஸ் வந்து நமக்கு வேணும்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கம்பைலர் கிட்ட வந்து சொல்லணும், நம்ம எத்தனை டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எரர் வந்து போயிடும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அது வந்து அரே வேல்யூ. அந்த வேல்யூக்கு நம்பர் அப்படிங்கிறது வந்து நான் பேர் வச்சுருக்கேன், அதாவது நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ரஸ். ஓகேவா, ஸோ இந்த அரே அப்படிங்கிறது வந்து ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஹீப் மெமரியோட அட்ரஸ்க்கு வந்து நம்பர்ஸ்ன்னு வந்து நான் பேர் வச்சுருக்கேன். சரி, இப்போது இந்த 5 and 6 வந்து எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் வந்து நமக்கு அரேல வந்து இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 5 and 6 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அது வந்து கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து 5, 6ன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு அரே. இதை வந்து ஃபஸ்ட் இந்த 5 இருக்குது இல்லையா, இதை வந்து 0th இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த 6 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இந்த 5 அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸும் 6 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸ்ன்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0th இண்டெக்ஸில் நான் வந்து 5ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இப்போது நம்பர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 6ங்கிற வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறோம், அண்ட் அந்த அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. அதாவது வந்து அரேல வந்து நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து இது ஒன் ஆஃப் த வே. நான் வந்து இன்னொரு வே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சேம் தான், இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர்ஸ்ன்னு போட்டுட்டு, இப்போது உங்களுக்கு வந்து இப்படி தனித்தனியாக அசைன் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து வேல்யூ ஏற்கனவே தெரியும், நான் இனிஷியலாகவே வந்து அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நியூன்னு போட்டுக்கோங்க, இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க, 2ன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையே ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு சேம் தான் 5, 6ன்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியும் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, 0th இண்டெக்ஸில் வந்து 5 போயிடும், அண்ட் 6th, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 6th போயிடும். அண்ட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி காட்டுது, அதாவது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஓல்டர் வே. அதாவது வந்து நம்ம இந்த சி ஷார்ப்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது, அல்லது வந்து சில வெர்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து இந்த டைமில் வந்து இப்போ நம்ம .NET 10 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க, குயிக் ஃபிக்ஸ் கொடுத்து இப்படி கொடுத்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இப்படியே கூட நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூ இன்ட் 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக 5, 6ன்னு கொடுத்தா கூட சி ஷார்ப் கம்பைலர் வந்து இந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். அதாவது வந்து ஒரு நியூ இன்டீஜர் அரே 2 ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணிக்கும். நீங்கள் வந்து இதை திருப்பி வந்து மாற்றிக்கலாம், 7, 8ன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுக்கப்புறமா ஓகேவா, ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த அரேல வந்து புது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாமே தவிர இதில் வந்து புது எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ அரே அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து கொடுக்குறது தான். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பழைய மெத்தட்லேயே வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்படியே வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் நார்மலாக புதுசு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து சில அரே மெத்தட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது வெறும் 2 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த அரேவை வந்து நான் கொஞ்சம் பெரிய அரேவாக போட்டுக்கிறேன். ஒரு 7 எலிமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் -4 கொடுத்துக்கிறேன். 147 148ன்னு கொடுத்துக்கிறேன். தென் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுப்போம். 76. தென் அதே மாதிரியே 20. தென் வந்து 16 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 76க்கு மேலே வந்து ஒரு கலர் காட்டுது. இதை ஜஸ்ட் வந்து இக்னோர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்டென்ஷன்லேருந்து இது வருது. ஸோ நம்ம வந்து நார்மலாக இதை வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸாக மட்டும் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console.writeல என்னன்னு கொடுத்தீங்கன்னா தென் நம்பர்ஸ். ஸோ நமக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட் வேணும்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல .NET ரன்னு சொன்னோன்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். .NET ரன்னு கொடுத்தோன்னா ஸோ -4 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இது 0th எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து எந்த எலிமெண்ட் வேணுமோ அந்த எலிமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதாவது அந்த அரே நேமை கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எந்த எலிமெண்ட் வேணுமோ அந்த எலிமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, இப்போது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஸோ சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபார் லூப் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் இன்ட் ஐட்டம் இன் நம்பர்ஸ். ஓகேவா? போட்டுட்டு console.writeலைனில் ஐட்டம் வந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அரே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த ஃபார் ஈச் லூப் வந்து ஃபார் ஈச் லூப் வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ் பற்றி நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம மொத்தமாக இந்த மாதிரி வந்து இட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இவ்வளோ தான் வந்து அரேஸ் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் அண்ட் ஒரு அரே வந்து இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும், இப்படி தான் வந்து ஒரு இண்டெக்ஸ்லேருந்து நம்பர்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்பர்ஸாக மட்டும் கிடையாது, நம்ம வந்து எப்படி வேணாலும் இந்த அரேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பூலியன் அரே வந்து எடுத்துக்கலாம். பூலியன் ஈக்குவல் டு நியூ பூல்னு கொடுத்துட்டு அகெயின் 3ன்னு கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த டேட்டா டைப்பை வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ரூல் என்னென்னா நீங்கள் டேட்டா டைப்பை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஸ்ட்ரிங்கை வந்து பூலாக என்னால் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது எரர் காட்டும். ஸோ நீங்கள் வந்து சேம் டேட்டா டைப்பில் அரே வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ லிஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அரே வேறு, லிஸ்ட் வேறு. அரேவை வச்சு நம்மளால் கொஞ்சம் வேலைகள் தான் பார்க்க முடியும். பட் லிஸ்ட்டை வச்சு நம்மளால் ஏகப்பட்ட வேலைகளை வந்து பார்க்க முடியும். ஸோ லிஸ்ட்டு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அரே வந்து ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க, அது வந்து போதும். ஸோ இப்போ இந்த அரேயில் வந்து சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு இது தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் வந்து இதுவும் நமக்கு தேவையில்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டேன், இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த லூப்பையும் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு இன்டீஜர் அரே மட்டும் இருக்குது. ஸோ இந்த அரேவை வச்சு நம்ம வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? நான் இந்த இடத்துல கீழே எழுதுகிற ஒன்றுனா உங்களுக்கு புரியும். அரே மெத்தட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இண்டெக்ஸ் ஆஃப். இது என்ன பண்ணுன்னா helps us to find an element, அதாவது எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை ஓகேவா ஃபைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே அதாவது இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே சின்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேம் தான். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அரே அப்படிங்கிற கீவேர்டு வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு டாட் வச்சிங்கன்னா இந்த இடத்துல வர எல்லாமே வந்து அரேவோட மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்குது, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்குது, ரீசைஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, ஷார்ட் இருக்குது. இது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கான டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக கூகுள் போயிட்டு இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் ஆர் வந்து இந்த ஈக்குவல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸை மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? அதாவது வந்து இது 2 ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரே, அதாவது எந்த அரேவை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட் வேல்யூ, ஸோ எந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த நம்பர்ஸ் அரேவை தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரியே இதில் இருந்து ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து 20 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
20 கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ கான்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு ஸோ இந்த கான்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே இதை நான் எழுதுகிறேன். ஜஸ்ட் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செமிகாலன் delete பண்ணிவிடுங்க. தென் .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th இண்டெக்ஸ்னு காட்டுது. செக் பண்ணிவிடுவோமா. ஸோ இது 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், 4th இண்டெக்ஸ். ஸோ 5th இண்டெக்ஸில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது வந்து நீங்கள் போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அரே அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸ், ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை தான் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த அரே மேலே வந்து நீங்கள் கண்ட்ரோல் அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அரே அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து டேரெக்டாக போயிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதில் இண்டெக்ஸ் ஆஃப் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அதை தான் கால் பண்ணுறோம். ஸோ போன வீடியோஸ் வந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். போன எபிசோட்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் வந்து ஸோ இந்த கான்சோல் டாட் ரைட் லைனை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதாவது வந்து அந்த ரைட் லைன் மெத்தட் எங்கே இருக்குன்னு. அதே மாதிரியே இந்த அரே அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறோம். அந்த மெத்தட் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற, அதாவது எந்த அரே வேணுமோ அந்த அரேவை வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாகவும் என்ன ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோமோ அது செகண்ட் ஆர்குமெண்ட்டாகவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டவுட்டு. நான் வந்து இதை கீழே போடுறேன். இப்போது நான் இதில் இல்லாத ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 வந்து இதில் இல்லை இல்லையா. ஸோ 100 கொடுத்துட்டு .NET ரன்னு நான் கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ -1 அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா நம்ம சர்ச் பண்ணுற நம்பர் வந்து இந்த அரேல வந்து கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இல்லாத ஒரு நம்பரை கொடுத்தோம்னா -1 வரும். இருக்கிற நம்பரை கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டான அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அரே ஆஃப், சாரி இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ செகண்ட் ஒன் வந்து கிளியர் மெத்தட், ஓகேவா. இது என்ன பண்ணுன்னா கிளியர்ஸ் எலிமெண்ட்ஸ் இன் அன் அரே, ஓகேவா. அதாவது ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்டை வந்து இது வந்து கிளியர் பண்ணும். இப்போ வந்து நம்ம அரே டாட் கிளியரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ எக்ஸ்பெக்ட்ஸ் 3 ஆர்க்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து வழக்கம் போல் எந்த அரே அப்படிங்கிறது, ஓகேவா, நேம் ஆஃப் தி அரே. செகண்ட் ஒன் வந்து இண்டெக்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது வந்து எந்த இண்டெக்ஸில் இருந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக வந்து மூணாவது வந்து லென்த்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஓகேவா. ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து டெலிட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து எத்தனை லென்த்துக்கு வந்து டெலிட் பண்ணணும் அல்லது வந்து கிளியர் பண்ணணும். டெலிட்னு சொல்லக்கூடாது, கிளியர்னு சொல்லணும். கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல அரே டாட் கிளியர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுது இல்லையா. ஸோ அரே, தென் அதே மாதிரியே இன்டீஜர், அதாவது வந்து எந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற இன்டீஜர், தென் ஃபைனலாக வந்து லென்த், இதுவும் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்ன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து 3 லென்த்துக்கு வந்து நான் கிளியர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இப்போ வந்து இது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த -6, சாரி இந்த +6, -4, 148 இந்த 3த்தையுமே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளியர் பண்ணும். கிளியர் பண்ணும் அப்படின்னா என்னதுன்னா இந்த வேல்யூவை மட்டும் தான் வந்து கிளியர் பண்ணும். பட் இன்டீஜரோடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து 0, கரெக்டாக. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இந்த 3 இடத்துலையும் 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை லூப் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபார் ஈச் இன்ட் ஐட்டம் இன் நம்பர்ஸ், ஓகேவா. ஸோ கான்சோல் டாட் ரைட் லைன் ஐட்டம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து .NET ரன்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு மாறிச்சா 5 இருக்குது. அடுத்த 3 இண்டெக்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. அடுத்த 3 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுது. ஸோ இதுதான் வந்து இந்த கிளியர் அப்படிங்கிற இந்த இன்பில்ட் மெத்தட் வந்து பண்ணும். தென் அதுக்கப்புறமா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு 3வது மெத்தட், ஓகேவா. ஸோ இந்த காப்பி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ரம், அதாவது வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த அரேலேருந்து காப்பி பண்ணணுமோ அது. ஸோ ஃப்ரம் சோர்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். தென் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து டு சோர்ஸ், ஓகேவா. தென் வந்து தேர்ட் எலிமெண்ட் வந்து எத்தனை இதை வந்து காப்பி பண்ணணும், எத்தனை எலிமெண்ட் வந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக வந்து இதை லென்த்துன்னு வந்து சொல்லிக்கலாம், பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நான் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இன்னொரு அரே தேவை இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்னு போட்டுட்டு anotherன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு
நியூ இன்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நான் 3 எலிமெண்ட்டை காப்பி பண்ண போகிறேன், அதனால தான். ஸோ இதை வந்து நான் இப்போ delete பண்ணிடுறேன், இது நமக்கு வேண்டாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அரே டாட் காப்பி அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு எதுலேருந்து காப்பி பண்ண போகிறேன், நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த இதுலேருந்து காப்பி பண்ண போகிறேன். தென் டெஸ்டினேஷன், அதாவது வந்து அந்த டூ சோர்ஸ். ஓகேவா? எதுக்கு வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம், இந்த another அப்படிங்கிற அரேக்கு வந்து காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா? எத்தனை எலிமெண்ட்டை காப்பி பண்ண போகிறோம், 3 எலிமெண்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி console.writeLine வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த another வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஈச் war item in numbers, சாரி another. ஓகேவா? console.writeLine அந்த ஐட்டம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் .NET ரன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 5 6 -4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த காப்பி மெத்தட். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு 2 மெத்தட் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. ஃபோர்த் ஒன் வந்து சார்ட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், சார்ட் அண்ட் அரே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இதை அப்படியே delete பண்ணிடலாம், நம்ம இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. இப்போது அரே டாட் சார்ட்னு கொடுத்துட்டு ஸோ எந்த அரே வேணுமோ அதை வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. நம்பர்ஸ் அரே வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இதை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து -4 ஃபஸ்ட்டு வந்துடும், 5 வரும், 6 வரும், தென் 16 20 76 148ன்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் ஆகி வரும். ஸோ அகெயின் .NET ரன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சார்ட் அப்படிங்கிற மெத்தடு. அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணுன்னா அரேவை வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இதை delete பண்ணிவிடுங்க, அரே டாட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தென் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த அரேவை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா திருப்பியும் .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி தலைகீழ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸு. அண்ட் இது எல்லாத்தையும் விட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து லென்த். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அரே மெத்தட்ஸு. ஸோ இது வந்து அரேவோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த லென்த் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், அரே டாட் ரிவர்ஸ்ன்னு போட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக அரே டாட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம், ஆர் அரே டாட் சார்ட்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஓகேவா? எல்லாமே வந்து இந்த அரே அப்படிங்கிற கீவேர்ட்லேருந்து போட்டோம். பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரே டாட் லென்த்துன்னு வந்து நம்மளால் போட முடியாது. ஏன் லென்த்துங்கிறது போட முடியாதுன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸோட மெத்தட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்பர்ஸ் டாட் லென்த் தான் வந்து போட முடியும், நம்பர்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இதை console.writeLine வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லென்த் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 7ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் நம்பர்ஸ் டாட் லென்த்லேருந்து எடுத்தீங்க அண்ட் மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் அரே டாட்னு போட்டு எடுத்தீங்க. ஓகேவா? ஸோ அரே டாட் சார்ட்னு போட்டு எடுத்தீங்க. ஸோ இப்படி அரே கிளாஸ்லேருந்து வர மெத்தடுக்கும் அதோடைய இன்ஸ்டன்ஸ்லேருந்து வர மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்படி மெயின் கிளாஸ்லேருந்து வர எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் எல்லாத்தையுமே கிளாஸ் நேம்லேருந்து கால் பண்ணணும். நார்மல் மெத்தட்ஸ், ஓகேவா, அதாவது ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லாத நார்மல் மெத்தட் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ஸ்லேருந்து கால் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடை பற்றி வீடியோ போட போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் இதை வந்து நல்லா படிச்சிக்கலாம், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வரும். பட் வந்து இப்போதைக்கு இதை நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த அரேவோடைய இன்ஸ்டன்ஸ்லேருந்து அதாவது இத்தனை இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுங்க ஆஸ் பேரலல், ஆஸ்க் வேரியபிள் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, கான்கேட் இருக்குது, கண்டெய்ன்ஸ் இருக்குது, காப்பி டூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அரே அப்படிங்கிற கிளாஸில் இருந்தும் நீங்கள் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ எதை எங்கேருந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது வந்து நீங்கள் நார்மலாக கோட் எழுதி பழக தான் வந்து உங்களுக்கு இது இன்ஸ்டன்ஸ்லேருந்து வருதா இல்லை வந்து இது டேரெக்டாக கிளாஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத வந்து தெரியும். நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்ப பெரிய சீனியர் இன்ஜினியர்ஸ்க்கே வந்து இதெல்லாம் வந்து மனப்படமாக தெரியாது, நார்மலாக கூகுள் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ்லேருந்து வருதா அல்லது வந்து டேரெக்டாக கிளாஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் வந்து நீங்கள்
ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுடைய மசில் மெமரியில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து அரே அப்படிங்கிறது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா வந்து நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிற டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு அரேவாக வராது, லிஸ்ட்டாக தான் வரும். ஸோ அரே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு மட்டும் கொடுங்க. லிஸ்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.